சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம். மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா துத்ய த்ரீகத்வா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா துத்ய த்ரீகத்வா நமஸ்காரம். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றும் உள்ளது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோமாக. ஜெபம் செய்வோமாக. சகல சிருஷ்டிகளையும் பராமரிக்கிறவரும் சிருஷ்டிகளின் விடுதலைகளை விரும்புகிறவருமான எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தராகிய உம்மை பரிசுத்தர் 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 என்று அறிக்கை செய்து தரை மட்டும் எங்களை தாழ்த்தி எங்கள் முழங்கால்களை முடக்கி நாங்கள் உம்மை தொழுகை செய்கிறோம். தேவரீராகிய உம்மை தொழுகை செய்யும்படியாய் உம்முடைய அடியவர்களாகி எங்களுக்கு நீர் தந்த இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை தொழுகை செய்ய வேண்டும். உம்மை தொழுகை செய்யும்படியாய் எங்கள் உள்ளங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. குறைவற்றவர்களாய் தொழுகை செய்து உம்முடைய தூய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படிக்கு இந்த நாளின் தொழுகை எங்களுக்கு கிருபை தருவதாக. இந்த காணொலி மூலமாய் இணைந்து உம்மை தொழுகை செய்கிற உம்முடையவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம். இந்த நாளின் தொழுகையினூடாய் நீர் தரும் உம்முடைய ஆற்றலை பெற்றுக்கொள்ளவும், நீர் தரும் புதிய சிந்தனைகளை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய பிள்ளைகள் ஆவி ஆத்ம சரீரத்திலே பலப்பட இந்த நாளின் தொழுகை கிருபை தருவதாக. தொழுகையினூடான பாடல்கள், நாங்கள் படிக்கும் வசனங்கள், நாங்கள் தியானம் செய்ய இருக்கிற நீர் தரும் உம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் எங்கள் சுயம் முற்றிலும் மறைக்கப்பட்டு தேவரீருடைய பரிசுத்த நாமத்தை மட்டுமே நாங்கள் வெளிப்படுத்த பரிசுத்தாவியான கடவுள் எங்களுக்கு கிருபை தருவீராக. தொழுகையின் நிறைவு எங்கள் அன்புள்ள ஆண்டவரோடு உள்ள உறவிலே எங்களை வலுப்படுத்துவதாய் அமைய, இன்னும் அதிக விசுவாசத்தோடு எங்கள் ஆத்மீக பயணத்தை நாங்கள் தொடர எங்களுக்கு கிருபை தருவதாக. இவைகளை ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் வழியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபங்கள் எங்கள் அன்புள்ள தூய கடவுளே, ஆமேன். இறை நாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 18வது பாடலை பாடுவோமாக. ராஜாதி ராஜாவே உம்மை துதிப்பதே ஆனந்தமாம். தேவகுமாரன் நீர் யாவையும் படைத்தீர், எப்போதும் ஆடுவீர் விண்மண் எல்லாம். ராஜாதி ராஜாவே உம்மை துதிப்பதே ஆனந்தமாம்.
விளங்கினி நெஞ்சில் பிரகாசியும் மருளை போக்கிடும் அன்பும் சந்தோஷமும் தந்தருள்வி வல்ல சகாயரே நீர் எங்கள் நெஞ்சிலே தரித்தீரும் சாத்தானின் சோதனை எதிர்க்க வல்லமை கொடுத்து எங்களை காத்தருளோ அன்புள்ள இயேசுவே பூரணமாகவே ரட்சை செய்யும் இனிமேல் மோட்சத்தை அடைந்து இன்பத்தை பெறவே எங்களை கடாட்சியோ நாம் நின்றபடியே முறைமுறையாய் பாடும்படியான சங்கீதம் 150 சங்கீதம். அல்லேலூயா. தேவனே, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமையுண்டாவதாக. ஆதியிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலோ மகிமையுண்டாவதாக. ஆமென். கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்குண்ட நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நீங்கள் உங்கள் உடைகளை அல்ல, உங்கள் இதயத்தை கிழித்து உங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. நாம் முழந்தாளிட்டு மன்றாட்டு நிலைமையில் நம்மை நாமே ஆராய்ந்து அறிவோமாக. அனைத்து ஆற்றலும் உள்ள ஆண்டவரிடம் நாம் நமது குற்றப்பழிகளை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோமாக. ஜெபம் செய்வோம். பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே பரிசுத்த உள்ளத்தோடு அவரை தொழுகை செய்ய
நாம் அழைக்கப்படுகிறோம். பரிசுத்தம் இல்லாதபடி தேவனை தரிசிப்பது நமக்கு அரிதாயிருக்குமே. காலை பொழுதிலும் ஆண்டவரை தொழுகை செய்யும்படியாய் முழந்தாளிட்டு நிற்கிற நாம் நம்மை தரை மட்டும் தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற நான் ஒரு குற்றவாளியாய் நிற்கிறேன். பரிசுத்த உள்ளத்தோடுமை தொழுகை செய்யும்படியாய் என்னை முழுமையாய் உம்முடைய திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன். அப்பா, இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுது என்னை பாவமர கழுவி சுத்திகரிக்கிற ஒரு காலை பொழுதாய் அமைய உம்முடைய கிருபைகள் வேண்டி கெஞ்சி நிற்கிறேன். என்னுடைய பலத்தினாலோ என்னுடைய அறிவினாலோ என்னுடைய மேன்மையான செயல்களினாலோ நான் பரிசுத்தமாவது எனக்கு அரிதாயிருக்கும். என் ஆண்டவருடைய கிருபை மட்டுமே என்னை நீதிமானாக்கும். நீர் கழுவ நாங்கள் சுத்தமாவோம். நாம் நீதிமான்களாவது அவருடைய கிருபையினாலே அன்றி அவருடைய இரக்கத்தினாலே அன்றி நம்முடைய நற்செயல்களினால் ஒருபோதும் இயலாதே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் என்னை நீதிமானாக்கும் என்று இந்த காலை பொழுதிலே நம்மை முற்றிலும் தாழ்த்தி ஆண்டவருடைய திரு சமூகத்திலே கேட்போமா? நம்முடைய பாவங்கள் எப்போதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் நிற்கின்றதல்லவா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிரமாணத்தின் 10வது கட்டளை, பிறனுக்குள்ள யாதொன்றையும் நீ இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதே. இந்த பூமியிலே நம்மை ஆளுகை செய்கிற கடவுள் அழகான இயற்கையை, இந்த பூமியின் ஜீவராசிகளை, இந்த பூமியின் மரம் செடி கொடிகளை நம்முடைய கரத்திலே தந்து நீங்கள் இவற்றை ஆளுகை செய்யுங்கள் என்று சொன்னாரே. நம்மை ஆளுகை செய்கிற ஆண்டவரிடத்திலே நன்மையான ஈவுகளை எதிர்பார்க்கிற நாம் ஆளுகை செய்கிற இயற்கையை பாழ்படுத்தி அடிமையாக்கி அழிவிற்கு நேராய் வழி நடத்துகிறோமே. இயற்கை ஆண்டவர் நமக்கு தந்த அருட்கொடை. இயற்கை ஒருபோதும் தனிப்பட்ட மனிதனுக்கு சொந்தமானது அல்ல. இயற்கை இந்த உலகம் உள்ளளவும் வாழுகிற எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒன்று. அந்த இயற்கையை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் ஆண்டவர் நமக்கு தந்த மிக மேன்மையான ஒரு ஈவாயிருக்கிறது. இயற்கைக்கு விரோதமாய் இயற்கையை அழித்து இயற்கையை பாழ்படுத்தி ஆண்டவர் அருட்கொடையாய் நமக்கு தந்த இயற்கையை அடிமைப்படுத்தி நின்ற காலங்களை ஆண்டவருடைய திரு சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை நம்பி என் இளைய தலைமுறைக்கென்று மாசுபடாத இயற்கையை நான் கொடுக்கும் பொருட்டு, நான் பாதுகாத்து வழங்கும் பொருட்டு எனக்கு நீர் தந்த கடமையை மறந்து நீர் அழகாய், நீர் நல்லது என்று கண்டு
நீர் நேர்த்தியாய் உருவாக்கி என்னுடைய கரங்களிலே தந்த இயற்கையை நான் பாழ்படுத்தி, நான் அழித்து, நான் அடிமைப்படுத்தி இளைய தலைமுறைக்கு சொந்தமான இயற்கையை நான் இச்சித்து ஆண்டவருடைய 10ஆம் கற்பனையை நான் மீறி பாவம் செய்திருக்கிறேன். என்னை மன்னியும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த காலை பொழுதிலே வேண்டுதல் செய்வோம். பிறர் பொருளை இச்சிப்பது பாவமாயிருக்குமே. இளைய தலைமுறைக்கென்று ஆண்டவர் தந்திருக்கிற இயற்கையை எனக்கு என்று இச்சிப்பது, எனக்கு என்று சொந்தமாக்கிக் கொள்ளுவது, அதை அழித்து பாழ்படுத்துவது ஆண்டவருடைய பார்வையிலே மிகப்பெரிய குற்றமாயிருக்கிறது. இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி முழங்கால் படியிட்டு நிற்கிற நீங்கள், ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நாம், ஆண்டவர் ஒரு பொறுப்புள்ள மனிதனாய் நாம் வாழ்வோம் என்று நம்மை நம்பி நம்முடைய கரங்களிலே தந்த இயற்கைக்கு விரோதமாய் செய்த தவறுகளை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், நீர் எனக்கு தந்த, நான் பேணி பாதுகாக்கும்படி பராமரிக்கும்படி தந்த இயற்கைக்கு விரோதமாய் நான் செய்த எல்லா தவறுகளையும் என்னை விட்டு மன்னியும் என்று வேண்டுதல் செய்வோம். காடுகளை அழித்ததற்காய், நீராதாரங்களை அழித்ததற்காய், காற்றை, தண்ணீரை, நிலத்தை மாசுபடுத்தி வாழ்ந்த என்னுடைய செயல்களுக்காய் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று வேண்டுதல் செய்வோம். முற்றிலுமாய் நம் இருதயத்தை நுறுக்கி நம்முடைய பாவங்களை நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாய் நிறுத்தி சிலுவை நாதர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே, இந்த வேளை அடியேனை திருசுத்தம் போல ஆண்டு நடத்திடுமே என்று முற்றிலுமாய் அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்முடைய பிழைகளிலிருந்து ஆண்டவர் தரும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். விசுவாசம் உள்ளவர்களாக பாவ மன்னிப்பு
உறுதியை பெற்றுக் கொள்ளுங்கள். கடவுள் இரக்கமும் நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவர். அவர் உங்கள் குற்றங்களுக்கு ஏற்ப தண்டிப்பதில்லை. உங்கள் பிழைகளை உணர்ந்து அவரிடம் அறிக்கையிட்டதினால் கடவுள் தமது ஆற்றலினால் பாவ மன்னிப்பை கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூயாவியரின் தேறுதலையும் தந்து முடிவில்லா நித்திய வாழ்வுக்கு நேராய் உங்களை வழி நடத்துவாராக. ஆமீன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆம், ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க அழைக்கப்படுகிறோம். வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் அவருடையதல்லவா? சகலமும் அவருக்கு சொந்தம், சகலத்தையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அப்படி என்றால் இந்த பூமியின் செல்வங்களை கொண்டு நம்முடைய ஆண்டவரை கனப்படுத்துவது அரிதாயிருக்குமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் எழுப்புகிற ஸ்தோத்திர பலிகள் நம்முடைய ஆண்டவருக்கு உகந்ததாய் அவரை கனப்படுத்துமே. இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே கடந்து வந்த பாதைகளை ஒரு விசை திரும்பி பார்ப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லவா? ஆண்டவரே, என் வாழ்க்கை பாதையிலே எண்ணிறந்த நன்மைகளை நீர் செய்திருக்கிறீரப்பா. என் வாழ்விலே நீர் செய்த நன்மைகளை நான் எண்ணி பார்க்கிற போது அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நான் எம்மாத்திரம் என்னுடைய தகுதியின் நிமித்தமாய் அல்ல, உம்முடைய அளவற்ற அன்பினாலும் இரக்கத்தினாலும் என்னுடைய வாழ்விலே நீர் நன்மை செய்திருக்கிறீர். இந்த காலை பொழுதிலும் ஆண்டவர் தந்த என்னுடைய ஆயுசு நாட்களுக்காய் ஆண்டவரே, நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுவோமா? கொள்ளை நோயின் காலத்திலே பல்வேறுபட்ட வியாதிகளும் துன்பங்களும் நிறைந்த பூமியிலே, சடுதியிலே ஏற்படுகிற ஆபத்துக்களின் மத்தியிலே, எதிரிகளின் ஒடுக்குதலின் மத்தியிலே, பிசாசானவனின் போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய், மகனே மகளே திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருப்பேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி நம்முடைய கரங்களை பற்றி அவர் நடத்தி செல்லுகிறாரே. ஆண்டவரே, உம்முடைய கரங்களை பற்றி கொண்டு நடக்கிற பாக்கியத்தை நீர் எனக்கு தந்திருப்பதற்காய் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோமா? எத்தனையோ பொருளாதார தேவைகளின் மத்தியிலே ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்துகிறாரே. ஒன்றுமில்லாமையில் இருந்து உருவாக்குகிற ஆண்டவர் புதிய வழிகளை நமக்கு தந்து, புதிய சிந்தனைகளை தந்து, புதிய பாதையிலே நம்மை அனுதினமும் நடத்துகிறாரே. காலைதோறும் என்னுடைய கிருபைகள் உனக்கு புதிதாயிருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளின் காலை பொழுதிலும் நாம் விழிக்கிற போது அவருடைய புதிய கிருபைகளினால் நம்மை தாங்குகிறாரே, தப்புவிக்கிறாரே. ஆண்டவரே, நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோமா? இந்த பூமியிலே ஆண்டவர் தந்த எல்லா நல்ல உறவுகளுக்காகவும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோமா? நம்மை பராமரிக்கும்படியாய், நம்முடைய தேவைகளில் உடன் இருக்கும்படியாய், நம்முடைய துன்பங்களிலே உடன் இருக்கும்படியாய், நம்மை விசாரிக்கும்படியாய், நம்முடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நல்ல உறவுகளை, நல்ல குடும்ப அமைப்பை ஆண்டவர் தந்திருக்கிறாரே. ஆண்டவரே,
நீர் எனக்கு தந்த பெற்றோர் என்னும் உறவுக்காய், நீர் தந்த சகோதர உறவுக்காய், நீர் தந்த கணவன் என்னும் உறவுக்காய், நீர் தந்த மனைவி என்னும் உறவுக்காய், நீர் தந்த பிள்ளைகள் என்னும் நல்ல உறவுக்காய் ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோமா? நீர் தந்த திருச்சபை உறவு, நீர் தந்த சமூக உறவு என்னுடைய வாழ்விலே கிடைக்க பெற்ற மேலான பாக்கியம் என்று சொல்லி ஆண்டவரே நீர் தந்த நல்ல எல்லா உறவுகளுக்காகவும் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஆண்டவர் தந்த கல்வி, ஆண்டவர் தந்த அறிவு, ஆண்டவர் தந்த ஞானம், ஆண்டவர் தந்த செல்வங்கள், ஆண்டவர் தந்த நல்ல பணிகள், நல்ல தொழில்கள், ஆண்டவர் தந்த வருமானங்கள், ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல இயற்கைக்காய், ஆண்டவர் தந்த நல்ல பிராணிகளுக்காய், பறவை இனங்களுக்காய், மிருக ஜந்துக்களுக்காய், மரம் செடி கொடிகளுக்காய், மலைகளுக்காய், மேடுகளுக்காய், குன்றுகளுக்காய், சமுத்திரத்திற்காய், வானத்திற்காய், வானத்திலே காணப்படுகிற சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்காய், ஆண்டவர் தந்த நல்ல காற்றுக்காய், நல்ல தண்ணீருக்காய், நல்ல நிலத்திற்காய் ஆண்டவரே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோமா? நான் உயிர் வாழும்படியாய் என்னுடைய இளைய சமூகத்திற்கு நான் பாதுகாத்து பராமரித்து கொடுக்கும்படிக்காய் ஆண்டவர் தந்த எல்லா இயற்கைகளையும் நான் நினைக்கிறேன் அப்பா. எதையும் என்னுடைய கரம் உருவாக்கவில்லை, எதையும் என்னுடைய கரம் உருவாக்கவும் முடிவதில்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கி என்னை ஆளுகை செய்கிற நீர், இவைகளை நீ ஆளுகை செய் என்று சொல்லி ஒரு ஆளுமை திறனை என்னிடத்திலே தந்து நம்பிக்கையோடு என்னுடைய கரங்களிலே இந்த இயற்கையை தந்தீரப்பா. ஆண்டவர் தந்த இயற்கையை நான் பெற்றுக்கொண்டதற்காய், ஆண்டவரே இந்த இயற்கையோடு ஒன்றித்து வாழுகிற பாக்கியங்களை நீர் தந்திருப்பதற்காய், இயற்கையை நேசிக்கவும் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் மாசற்றதாய் என் இளைய சமூகத்திற்கு கொடுப்பதற்குரிய அறிவை ஞானத்தை நீர் தந்ததற்காகவும் ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோமா? நம்முடைய நன்றி பலிகளை ஒன்று திரட்டி சங்கீதக்காரனோடு இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபம் வழியாய் ஏறெடுப்போம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நன்றி பலிகளால் நம்முடைய ஆண்டவரை புகழ்ந்து கனப்படுத்தின நாம் இணைந்து அருள்நாதர் இயேசு கற்று தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னைக்கும் உடையவைகளே. ஆமேன். அமருங்கள். இந்த நாளிலும் படிக்கப்பட வேண்டிய திருமுறை பாடம் படிக்க கேளுங்கள். படிக்கும்படியான திருமுறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 முடிய.
ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம் என்பவைகளே. தூயரே உமக்கு ஸ்தோத்திரமுண்டாகவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான இறைமக்களே, இந்த கொள்ளை நோயின் காலத்திலே நம்முடைய ஆலயங்களிலே நாம் ஒன்றிணைந்து ஆண்டவரை தொழுகை செய்யாத ஒரு நிலைமையிலே காணொலி மூலமாக நம் இல்லங்களிலே இருந்து கொண்டு நம்முடைய இதயங்களால் ஒன்றிணைந்து ஆண்டவரை தொழுகை செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் நம்முடைய உள்ளங்கள் ஒன்றிணைந்து அவருக்கு செய்கிற தொழுகைகளை அவர் ஏற்றுக்கொள்ளுவார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலும் பரிசுத்த ஆவியான கடவுள் முழுமையாய் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார், நம்முடைய தொழுகையை ஆட்கொண்டிருக்கிறார். இந்த தொழுகையின் வழியாய் அவர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர் செயல்படுகிற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த நாட்களிலும் நம்மை சூழ்ந்து கொள்ளை நோய் எப்படியாய் நமக்குள்ளாய் பாடுகளை கொண்டு வரலாம் என்று எத்தனித்துக் கொண்டிருக்கிற போது ஆண்டவருடைய பாதுகாவல் நமக்கு வேண்டும். பிசாசானவன் அவருடைய பிள்ளைகளை விழுங்கும்படியாய் அவன் எத்தனித்துக் கொண்டிருக்கிறான், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். எப்படியாய் விசுவாச வாழ்விலை வீழ்த்தி விடலாம் என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறவனாயிருக்கிறான். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பாதுகாவல், அவருடைய செட்டைகள் மட்டுமே நம்மை பாதுகாக்கும். இந்த பரிசுத்த நாளிலும் அவருடைய பாதுகாவல் நமக்கு வேண்டும், அவருடைய பராமரிப்பு வேண்டும். எந்த ஒரு கொள்ளை நோயின் தீங்குக்கும் ஆண்டவர் நம்மை ஒப்புக் கொடுக்காதபடி காத்துக்கொள்ள அவருடைய கிருபை வேண்டி நாம் செபிக்க போகிறோம். மிக முக்கியமாய் அநேக பொருளாதார தேவைகள் நமக்கு இருக்கிறது. பொருளாதாரம் மிகவும் மிகவும் நலிவடைந்து பூமியின் குடிகள் அநேகர், ஏழை எளிய மக்கள் மிகுந்த வேதனைக்குள்ளாயிருக்கிறார்கள். வேலை வாய்ப்புகள் இல்லை, தொழில்கள் இல்லை, அனைத்து முடங்கி போயிருக்கிற ஒரு சூழலிலே அனுதின தேவைகளை சந்திப்பதற்கு, அனுதின உணவிற்காய், உடைக்காய், அனுதின அடிப்படை தேவைகளுக்காய் மிகுந்த வேதனைப்படுகிற ஒரு சூழல். இந்த சூழலிலும் ஆண்டவருடைய கிருபை வேண்டி நாம் ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாய் நிச்சயமாய் அவர் அற்புதங்கள்னாலும் அதிசயங்கள்னாலும் நடத்துவார். அவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்குகிற ஆண்டவர். அவர் எல்ஷடாய், அவர் எல்ரோயி. இந்த நாளிலும் நம்மை காண்கிறவராய், நம் தேவைகளை அறிகிறவராய், நம் கண்ணீரை துடைக்கிறவராய் காட்சி தருகிறார். முழங்கால் படியிடுவோம். மிகுந்த மனத்தாழ்மையோடும் பூரணமான நம்பிக்கையோடும் நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எத்தனை ஆழமான வரிகள்! ஆமாண்டவரே, என்னால் எதையும் செய்ய இயலாது, ஆனால் உம்மாலே எல்லாம் ஆகும். நான் உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறேன். என்னை முழுமையாய் ஜெப வேளையிலே தருகிறேன் அப்பா. நம்
வாய்களை திறந்து நாம் சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த பூமியிலே என்னால் எதையும் செய்ய இயலாதப்பா, ஆனால் சகலமும் உம்மாலாகும். இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதின் ஜெப வேளையிலே முழுமையாக என்னை உம்முடைய கரத்திலே தருகிறேன். ஆண்டவரே, நீர் யெகோவா ஈரா, ஆண்டவரே நீர் எல் ஷடாய், நீர் எல் ரோய், என்னை காண்கிற ஆண்டவர், உம்முடைய கரத்திலே தருகிறேன். நம்பிக்கையோடு என்னை நான் உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மையே நம்பியுள்ளேன். எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மையே நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மையே நம்பியுள்ளேன். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலம் தருவார். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் நடத்துவார். எடுத்து வைத்து ஏற்றதாய் பலம் தருவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றி
கண்ணீர் மாற்றிடுவார். ஆகார் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உன்னால் எல்லாம் கூடும் என்று உம்மை நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மையே நம்பி வந்தேனப்பா. ஆண்டவரே, என்னாலே இந்த பூமியிலே தனிமையாய் எதையும் செய்ய இயலாது என்பதை நான் அறிந்து நிற்கிறேன். ஆனால் சகலம் உம்மால் கூடும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே சகலமும் என் தேவனால் கூடும் என்று நாங்கள் அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மை நோக்கி நிற்கிறோம். உம்முடைய கிருபை வேண்டி, உம்முடைய அன்பு வேண்டி, உம்முடைய பராமரிப்பு வேண்டி, உம்முடைய பாதுகாவல் வேண்டி ஆண்டவரே உம்மிடத்திலே நிற்கிற எங்களை முற்றிலுமாய் ஆட்கொள்ளுங்கப்பா. எப்படியாய் கேட்க வேண்டும் என்கிற ஞானம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. கேட்கிற தகுதியும் எங்களுக்கு இல்லை. எங்களை தகுதிப்படுத்துகிற ஆண்டவர் என்று அறிவோம். கேட்கிற ஞானத்தை தருகிற ஆண்டவர் என்று அறிவோம். இந்த கொள்ளை நோயின் காலத்திலே ஆண்டவருடைய ஆலயத்திலே நாங்கள் இணைந்து ஆண்டவரை தொழுகை செய்ய இயலாத ஒரு நிலைமையிலே ஆண்டவரே எங்கள் இல்லங்களிலே அமர்ந்து கொண்டு இந்த காணொலி மூலமாய் நாங்கள் ஒன்றுபட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் பரிசுத்த ஆவியான கடவுள் இந்த நாளில் எங்களுக்கு விடை தருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் உள்ளத்தால் நாங்கள் ஒன்றிணைந்து இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தால் ஒன்றிணைந்து இருக்கிறோம். 2 3 பேர் என் நாமத்தினால் இணைந்து கேட்கிற போது ஆண்டவரே நீர் வருவீர், நீர் அந்த இடத்திலே பிரசன்னமாவீர் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. எங்கள் உள்ளத்தால் நாங்கள் ஒன்றிணைந்து இருக்கிற போது பரிசுத்த ஆவியான கடவுள் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகிற, எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற கடவுளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற எங்கள் வாழ்வின் தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் சொல்லுகிறோம். இந்த வேளையில் எங்களை சூழ்ந்து நிற்கிற கொள்ளை நோயின் என்று ஆண்டவர் எங்களை பாதுகாக்கும்படியாய், பராமரிக்கும்படியாய் ஆண்டவருடைய கிருபை வேண்டி நாங்கள் நிற்கிறோம். இந்த கொள்ளை நோய் எங்களை சேதப்படுத்தாதபடி நீர் காத்துக்கொள்ளுங்க. இதை மேற்கொள்ளுகிற ஆற்றலை நீர் தாருங்க ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயின் காலத்திலே எப்படியா எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்க சொல்லி தாருங்க ஆண்டவரே. நீர் காட்டுகிற வழிகாட்டுதல், ஆண்டவர் தருகிற ஞானம் எங்களை பத்திரமாய் பாதுகாக்குமே. இம்மட்டும் பாதுகாத்ததற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த பூமியின் குடிகளை இந்த கொள்ளை நோயின் என்று நீர் முழுமையாய் பாதுகாத்து விடுவிக்கும்படியாய் உம்மை கெஞ்சுகிறோம். அநேக மக்கள் மாண்டு போகிறார்கள் ஆண்டவரே. லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரே மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள், உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அன்புள்ள கடவுளுடைய ஆற்றல் புறப்பட்டு செல்வதாக. இப்போதும் உறவுகளை இழந்து வேதனையுற்று இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலும் தேர்தலும் கடந்து செல்வதாக. ஆண்டவரே, இந்த வேளையிலும் சிகிச்சை பெற்று வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை கடந்து செல்வதாக. உம்முடைய தொடுகை சுகத்தை உண்டாக்கும். உம்முடைய ஆற்றல் உள்ள வார்த்தை சுகத்தை தரும் ஆண்டவரே. அந்த ஆற்றல் உள்ள வார்த்தையை அனுப்புங்க. இந்த வேளையிலும் சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் தருகிற பூரணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இனிமேலும் இந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படாதபடி எங்கள் அன்புள்ள கடவுள் காத்துக்கொள்ளுங்க. இரபடி செய்வீர் ஆண்டவரை. வெகு சீக்கிரமாய் இந்த பாடுகளில் நின்று நிறங்களை விடுவிக்கும்படியாய் ஆண்டவரிடத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். வெகு சீக்கிரமாய் இந்த பூமி முழுமையும் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை நீர் தருவதற்காய், இந்த பூமியின் எல்லா குடிகளும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்ய போவதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே
தேவரீர் எங்களுக்கு தந்த நல்ல இயற்கைக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் இயற்கை பலவிதமாய் அழிந்து கொண்டிருக்கிறது. மனிதனின் பொல்லாத செயல்களின் வழியாய் ஆண்டவரே, பராமரிக்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய ஆண்டவர் தந்த கடமையை மறந்து இயற்கையை அழிப்பதன் வழியாய், இயற்கையை அடிமைப்படுத்துவதன் வழியாய், இயற்கையை பாழடிப்பதன் வழியாய் ஆண்டவரே, இந்த இயற்கைக்கு விரோதமாய் மக்கள் செய்கிற ஒவ்வொரு தீய செயல்களை விட்டு கர்த்தரிடத்திற்கு மனம் திரும்பும்படியாய் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாருங்க. இந்த இயற்கைக்கு விரோதமாய் ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு குற்றங்களையும் எங்களுக்கு உணர்த்துங்க. இந்த இயற்கையை பாதுகாப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்படியாய் இந்த இயற்கையை நாங்கள் நேசிக்க வேண்டும்? இந்த இயற்கையை எப்படியாய் பாதுகாத்து எங்கள் இளைய தலைமுறையினருடைய கரங்களிலே நாங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லித்தாருங்க. அநேக மக்கள் ஆண்டவரே இதை குறித்து அறிவற்ற ஒரு நிலைமையில இருக்கிறார்கள். ஆண்டவரே, இயற்கைக்கு விரோதமாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் விடுபடும்படிக்கு பரிசுத்த ஆவியான கடவுள் உணர்வின் இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் தாருங்க. இந்த இயற்கைக்கு விரோதமாய் செய்கிற ஒவ்வொரு பாவங்களையும், ஒவ்வொரு தவறுகளையும் எங்கள் அன்புள்ள கடவுள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துங்க. ஆண்டவரே, உணர்த்துங்க சுவாமி. இதுவரையிலும் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவர் தந்த இயற்கைக்கு விரோதமாய் அநேக காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். இனிமேலும் அப்படியாய் அல்ல. இந்த ஜெப வேளையிலே ஆவியான கடவுள் ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் அந்த உணர்வை தருவீராக. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அந்த உணர்வின் இருதயத்தை நீர் தருவீராக. குறிப்பா எங்கள் திருச்சபையின் அத்துணை பிள்ளைகளும் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் இணைந்து ஆண்டவரை ஆராதனை செய்கிற அத்துணை பிள்ளைகளும் ஆண்டவர் தந்த இயற்கையை அதிகமாய் அதிகமாய் நேசிக்க ஆண்டவர் கிருபை தருவீராக. பராமரித்து பாதுகாக்க ஆண்டவர் கிருபை தருவீராக. இந்த வேளையிலும் வயோதிப நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தருகிற சுகமும் சமாதானம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். குடும்பத்தின் பெற்றோருக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் வாழ்விற்காய் உடைய பிள்ளைகள் செய்கிற பணிகள், தொழில்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபையும் பராமரிப்பும் ஆண்டவர் தருகிற நிறைவான ஆசீர்வாதங்களும் தங்கியிருப்பதாக. குடும்பத்திலே ஆண்டவர் தந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கல்வி கூடத்திலே சென்று கல்வி பயில வேண்டிய நேரத்திலே உடைய பிள்ளைகள் கொள்ளை நோயின் நிமித்தமாய் தங்கள் இல்லங்களிலே முடங்கி இருக்கிற போது எங்கள் அன்புள்ள கடவுள் எங்கள் பிள்ளைகளை பத்திரமாய். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற அனைத்து பிள்ளைகளையும் திருச்சபையின் சார்பாக அன்போடு நாங்கள் பிறந்த நாள், திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு தருகிற புதிய வருஷம் எல்லா அவருடைய ஆசிகளையும், நிறைவான அவருடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் உங்களுக்கு தருவதாக. இந்த வாரத்திலும் பிறந்த நாளை, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கும்படியாய் நாம் முழங்காற்படியிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி கருத்துடன் நம்மை காத்தாரே. நம்பி ஜீவித்திட இருபையும் நீந்ததால் சோத்தரிப்போமே. ஆற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கிருபையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காகவும் உம்முடைய மற்றற்ற இரக்கங்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். பலவிதமான பாடுகள் எங்களை சூழ்ந்து நிற்கிற போதும் ஆண்டவர் எங்கள் வாழ்விலே தருகிற சந்தோஷமான அனுபவங்கள் அநேகம் உண்டு. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்படியாய் இந்த வாரத்திலும் ஆண்டவர் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை ஆசரிக்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தர இருக்கிறீர். நீர் நல்லவரும், நீர் வல்லவரும், நீர் போதுமானவருமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இருப்பதை எண்ணி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கடந்து வந்த பாதைகளிலே
ஆண்டவர் செய்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படியாய் உடைய பிள்ளைகள் கருவிலே உருவாவதற்கு முன்பே நீர்வர்களை அறிந்தீர். இந்த பூமியிலே மானிடர்களாய் வெளிப்பட்ட போது ஆண்டோடைய கிருபை இருந்தது. தொடர்ந்து உடைய பிள்ளைகளுடைய குழந்தை பருவம் ஆசீர்வதிக்கப்பட்டது. உடைய பிள்ளைகளுடைய வாலிப பருவம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆண்டவரே, ஒரு கணவராய், ஒரு மனைவியாய், ஒரு தாயாய், ஒரு தகப்பனாய், ஒரு தாத்தாவாய், ஒரு பாட்டியாய் வாழ்விலே ஆண்டவர் தந்த உயர்வுகள் அநேகம் உண்டு. எல்லாவற்றையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். வாழ்விலே தந்த ஞானம், ஆண்டவர் தந்த கல்வி, ஆண்டவர் தந்த செல்வங்கள், நல்ல உறவுகள், எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரை அறிகிற அறிவிலே நம்முடைய பிள்ளைகள் வளரும்படியாய் ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிக நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆண்டவரே புதிய வருஷத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகிற போது உடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கைக்கு தக்கதாய் எங்கள் அன்புள்ள கடவுள் தருகிற நல்ல ஈவுகள் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்வதாக. இந்த வாரத்திலும் பிறந்த நாளை, திருமண நாளை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உடைய அளவற்ற அன்பினாலே உடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா. இவர்கள் பாதம் கல்லில் இடரை விட போகாதபடி எங்கள் அன்புள்ள கடவுள் இவர்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த ஆண்டு முழுமையும் நீங்க கரம் பெற்றுக் கொள்ளுங்க. வாழ்வின் ஒவ்வொரு நிமிஷங்களும் எங்கள் அன்புள்ள ஆண்டவருடைய பாதுகாவலுக்குள்ளாயிருப்பதாக. ஆண்டவரை அறிகிற அறிவு, ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்கிற தியானம், ஆண்டவரிடத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், எல்லாவற்றிலும் எங்கள் அன்புள்ள ஆண்டவர் உடைய பிள்ளைகள் பலன் கொண்டு வாழ்கிற கிருபைகளை தாருங்க. பூமியின் எல்லா செல்வங்களையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர் தருகிற பூரணமான சுகம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். குறிப்பாய் இந்த கொள்ளை நோயின் காலத்திலே ஆண்டவருடைய செட்டைக்குள்ளாய் உடைய பிள்ளைகள் இருக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்திலே தாழ்மையாய் கெஞ்சி மன்றாடுகிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்யும் பொருட்டு எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Yesu naye
பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே காணொலி மூலம் இணைந்து கடவுளை தொழுகை செய்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இத்தூய தொழுகைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்குள்ளும் தங்கியிருப்பதாக. இந்த நாளின் சிந்தனைக்கான திருமறை பாடம் தூய பவுலடிகளார் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதன் 22ஆம் வசனம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இந்த நாளின் சிந்தனைக்கான தலைப்பு இயற்கை கடவுளின் அருட்கொடை. இயற்கை கடவுளின் அருட்கொடை. இருந்தபடியே நம்முடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் இறை பிரசன்னம் வேண்டி நம் கடவுளை நோக்கி பார்ப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆவி வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவி வாரும். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, இயற்கையை எங்களுக்கு அருட்கொடையாய் வழங்கினவரே, நீர் எங்களுக்கு அருட்கொடையாய் வழங்கின இயற்கையின் பொருட்டு ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்பை குறித்து நாங்கள் தியானம் செய்ய இருக்கிறோம். ஆவியான கடவுளங்களோடு பேசும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே காணொலி மூலம் இணைந்து கடவுளை தொழுகை செய்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இத்தூய தொழுகைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்குள்ளும் தங்கியிருப்பதாக. இந்த நாளின் சிந்தனைக்கான திருமறை பாடம் தூய பவுலடிகளார் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதன் 22ஆம் வசனம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இந்த நாளின் சிந்தனைக்கான தலைப்பு இயற்கை கடவுளின் அருட்கொடை. இயற்கை கடவுளின் அருட்கொடை. இருந்தபடியே நம்முடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் இறை பிரசன்னம் வேண்டி நம் கடவுளை நோக்கி பார்ப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆவி வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவி
தெய்வமாகிய கர்த்தாவே, இயற்கையை எங்களுக்கு அருட்கொடையாய் வழங்கினவரே, நீர் எங்களுக்கு அருட்கொடையாய் வழங்கின இயற்கையின் பொருட்டு ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்பை குறித்து நாங்கள் தியானம் செய்ய இருக்கிறோம். ஆவியான கடவுள் எங்களோடு பேசும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வானத்தையும் பூமியையும் அதில் காணப்படுகிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் நிறைவாக மனிதனை சிருஷ்டித்து அவனை ஆளுகை செய்கிறார். அவருடைய சிருஷ்டிப்பின் ஏனையவற்றை மனிதனிடம் ஆளுகை செய்யும்படி சொல்லுகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் இதை கண்டுகொள்ள முடிகிறது. தேவன் சிருஷ்டித்தவற்றை மனிதனிடம் ஆளுகை செய்யும்படியாய் தேவன் ஒப்படைக்கிறார். கடவுள் நம்மை ஆளுகை செய்கிற போது நம்மை எப்படி பாதுகாக்கவும் பராமரிக்கவும் நாம் விரும்புகிறோமோ அவ்வண்ணமே கடவுள் நாம் ஆளுகை செய்யும்படி நம்முடைய கரத்திலே கொடுத்த அவரது ஏனைய சிருஷ்டிப்புகளை, குறிப்பாய் அவர் சொல்லியிருக்கிறபடி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சகல மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் என்று சொல்லுகிற போது நீர் நிலம் காற்று என்று சகல பூமியின் இயற்கைகளையும் பாதுகாத்து பராமரித்து ஆளுகை செய்கிற பொறுப்பை தேவன் நம்மிடம் தந்துள்ளார் என்று ஆதியாகமம் 1:26 சொல்லுகிறது. இன்னும் ஆதியாகமம் 2:15 அவர் மனிதனிடம் நிலத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் சொல்லி கட்டளையிடுவதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. தேவன் அவருடைய சிருஷ்டிப்பை நம்முடைய கரங்களிலே கொடுத்து அதை ஆளுகை செய்கிற போது தேவன் நம்மை எப்படியாய் ஆளுகை செய்கிறாரோ அதற்கு ஒத்த விதமாய் அந்த சிருஷ்டிப்பை ஆளுகை செய்கிற, பாதுகாத்து பராமரிக்கிற ஒரு மேன்மையான பொறுப்பை ஆண்டவர் மனிதனுடைய கரங்களிலே தந்திருப்பதை நாம் கண்டுகொள்கிறோம். ஆனால் நாம் பாடப்பகுதியாக படிக்க கேட்ட ரோமர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் ஆண்டவர் பாதுகாக்கும்படியாய் பராமரிக்கும்படியாய் ஆளுகை செய்யும்படியாய் நம்முடைய கரங்களிலே தந்த இயற்கை அதாவது ரோமர் 8:22 சொல்லுகிற போது சகல சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று தூய பவுலடிகளார் சொல்லுகிறார். அதற்கு முந்தின பகுதியிலே சகல சிருஷ்டிகளும் விடுதலைக்காய் பிரசவ வேதனைப்படுகிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் மனிதனிடம் ஆளுகை செய்யும்படியாய் தேவனானவர் தந்த சிருஷ்டிகள் மனிதனால் நேர்த்தியாய் ஆளுகை செய்யப்படாமல் அவை அடிமைப்படுத்தப்பட்டு அவை பாழடிக்கப்பட்டு அவை அழிக்கப்படுகிற ஒரு சூழலை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. ஆகவே தான் ரோமர் 8:22 சகல சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது விடுதலைக்காய் என்று தூய பவுலடிகளார் சொல்லுகிறார். இயற்கை
கடவுளின் அருட்கொடை. இந்த அருட்கொடையை ஆளுகை செய்யும்படிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டதே ஒழிய ஒருபோதும் அழிப்பதற்காகவோ பாழ்படுத்துவதற்காகவோ அடிமைப்படுத்தப்படுவதற்காகவோ இயற்கை அல்லது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு மனிதனுடைய கரங்களிலே கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்மையிலே கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியிலே யானை ஒன்றுக்கு அன்னாசி பழத்திலே வெடிபொருள் வைத்து கொடுத்து அந்த யானை அந்த அன்னாசி பழத்தை உட்கொண்டு அந்த வெடிபொருள் வெடித்து அதனுடைய வாயிலே ஏற்பட்ட புண்ணு நிமித்தமாய் அது உணவு உண்ண இயலாதபடி நீர்நிலையிலே அது நின்றபடியே அது செத்துப்போன ஒரு நிகழ்வு ஊடகங்களிலே மிக முக்கியமான ஒரு செய்தியாய் வெளிவந்தது. நெஞ்சை உருக்குகிற ஒரு செய்தியாய் அந்த யானையினுடைய மரணம் சொல்லப்பட்டதை நாம் அறிவோம். மட்டுமல்ல, அநேக விலங்கினங்கள் பறவை இனங்கள் உணவிற்காகவும் உறுப்புகளுக்காகவும் மனிதனால் வேட்டையாடப்பட்டு அழிந்து போன நிலைமையிலும் இன்னுமாய் அழிந்து கொண்டிருக்கிற சூழலிலும் இருப்பதை நாம் அறிவோம். இப்படியான செயல்களை தேவன் ஒருபோதும் விரும்புவது இல்லை. ஏனெனில் இந்த உயிரினங்களுக்கு உணவளிப்பவர் ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற போது அவர் ஆகாயத்து பறவைகளை போஷிப்பிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். காட்டு புல்லுக்கு உடுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆண்டவர் போஷிப்பிக்கிற, ஆண்டவர் உடுத்துகிற உயிரினங்களை மனிதன் தன்னுடைய சுய வாழ்விற்காய் சுய காரணங்களுக்காய் அவற்றை அழிப்பது ஆண்டவருடைய பார்வையிலே குற்றமாய் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மேலும் சங்கீதம் 148 சங்கீதக்காரன் பாடும்போது, பூமியில் உள்ளவைகளே, மகாமச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மழையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லுகின்றார். கர்த்தரை துதிக்கிற இயற்கையை ஆண்டவரால் போஷிப்பிக்கப்படுகிற, ஆண்டவரால் உடுத்துவிக்கப்படுகிற, ஆண்டவரால் பராமரிக்கப்படுகிற இயற்கையை ஆளுகை செய்கிற மனிதன் அதை அடிமைப்படுத்துவதோ, அதை பாழாக்குவதோ, அதை அழிப்பதோ பாவமான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பவுல் சொல்லுகின்றார், தேவனுடைய சிருஷ்டிப்பு பிரசவ வேதனைக்கு ஒப்பான வலியோடு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அந்த விடுதலை அந்த சிருஷ்டிப்புக்கு கிடைக்கும் என்ற ஏக்கத்தோடு
காத்திருப்பதாய் தூய பவுல் சொல்லுகின்றார். சிருஷ்டிகளை பாதுகாப்பு பராமரிப்பது மனிதனுக்கு கடவுள் தந்த பொறுப்பாய் இருக்கிறது. இன்று மனித இனம் பயன்படுத்துகிற அதிகப்படியான வாகனங்கள், அதிலிருந்து வெளிப்படுகிற கார்பன் மோனாக்சைடு, மனிதன் பயன்படுத்துகிற பிளாஸ்டிக், அதை எரித்து அதிலிருந்து வெளிவருகிற டையாக்சின், பல்வேறு தொழிற்சாலைகளிலிருந்து வெளிப்படுகிற சல்பர் டை ஆக்சைடு போன்ற உயிர்கொல்லும் நச்சு வாயுக்கள் காற்றோடு கலந்து வளிமண்டலத்தை அதிகமாய் மாசுபடுத்தி நிற்பதை நாம் அறிவோம். இந்த கொள்ளை நோயின் காலத்திலே இந்த ஊரடங்கு உத்தரவு இருந்தபோது காற்று மாசுபடுதல் அளவு குறைவுபட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்தது. அப்படியென்றால் மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்விலே இயற்கையை மாசுபடுத்துபவனாக, மனிதனுடைய செயல்பாடுகள் இயற்கைக்கு எதிரானதாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் சிருஷ்டிகர் சிருஷ்டிப்பை மாசுபடுத்துவதை, சிருஷ்டிப்பை அழிப்பதை, சிருஷ்டிப்பை அடிமைப்படுத்துவதை ஒருபோதும் விரும்புகிறவர் அல்ல. ஏனெனில் சிருஷ்டிப்பை மாசுபடுத்துவது என்பது, சிருஷ்டிகளை அழிப்பது என்பது, சிருஷ்டிகளை பாழ்படுத்துவது என்பது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அவருடைய கட்டளையை மீறுகிற செயலாய் இருக்கும். இன்று காடுகளை வெட்டி மலைகளை அழிப்பது, ஆழ்துளை கிணறுகள் தோண்டி நீராதாரத்தை அழிப்பது, இரசாயன கழிவுகளை, பிளாஸ்டிக் பொருட்களை கொட்டி ஆண்டவர் பண்படுத்தும்படியாய், பாதுகாக்கும்படியாய் தந்த நிலத்தை பாழ்படுத்துவது, சுருக்கு வலைகளை பயன்படுத்தி கடலின் மச்சங்களை அழிப்பது, அதிகப்படியான வாகனங்களை இயக்கி காற்றை மாசுபடுத்துவது, தொழிற்சாலைகளை கொண்டு காற்றை மாசுபடுத்துவது போன்ற செயல்கள் இயற்கையை பாழ்படுத்தும் மனித செயல்களாய், இயற்கையை அழிவுக்கு வழிநடத்தும் மனித செயல்களாய் இருக்கிறது. இத்தகைய செயல்களின் வழியாய் பூமியின் வெப்பமானது அதிகரித்து, கடவுள் அருட்கொடையாய் நமக்கு கொடுத்த பனிப்பாறைகளை உருக செய்து, கடலின் நீர்மட்டம் உயர்வதற்கு மனிதன் காரணமாகிறான். இதன் விளைவாய் இயற்கையின் அழிவுகளை மனிதன் சந்திக்க நேரிடுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்று மோசே வழியாய் கடவுள் கொடுத்த கற்பனைகளிலே 10வது கற்பனை, பிறனுக்கு உள்ள யாதொன்றையும் நீ இச்சியாதிருப்பாயாக என்பதாகும்.
இயற்கை கடவுளின் அருட்கொடை என்று சொன்னேன். கடவுளின் அருட்கொடையாய் கொடுக்கப்பட்ட இயற்கை ஒருபோதும் ஒரு தனி மனிதனுக்கு சொந்தமானது அல்ல. ஏன் அது நமக்கு சொந்தமானது அல்ல என்று சொல்லுவோம் என்றால், இயற்கையை நாம் உருவாக்கவில்லை, இயற்கையை நாம் உருவாக்கவும் முடியாது. இயற்கை இந்த உலகம் உள்ளளவும் மனிதனுக்கு பொதுவாக கடவுள் தந்த அருட்கொடை. கடவுள் மனிதன் மீது அக்கறை கொண்டு மனித வாழ்விற்கு இன்றியமையாததாக கடவுள் மனிதனுக்கு தந்த அருட்கொடையை ஒரு தனி மனிதன் தனக்கென்று சொந்தமாக்க முயற்சிப்பது, பிறருடைய பொருளை இச்சிப்பதற்கு சமமாகும். ஒரு மனிதன் காடுகளை அழித்து மலையின் வளங்களை சுரண்டுகிறான் என்றால், எதிர்கால சமூகத்துக்கென்று உரியதை ஒரு தனி மனிதன் கொள்ளையடிக்கிறான், சுரண்டுகிறான், பிறருக்கு உரியதை இச்சிக்கிறான் என்று அர்த்தம். ஆழ்துளை கிணறுகளை அமைத்து பூமியின் நீராதாரத்தை அழிய செய்கிறான் என்றால், வற்றி போக செய்கிறான் என்றால், எதிர்கால சமூகத்திற்கு உரிய நீராதாரத்தை அவன் இச்சிக்கிறான், தனக்கென்று சொந்தமாக்கிக் கொள்ளுகிறான் என்று அர்த்தம். பிளாஸ்டிக் பொருட்களை அதிகமாய் பயன்படுத்தி மண்ணை மாசுபடுத்துகிறான் என்றால், எதிர்கால சமூகத்திற்கு உணவு கிடைக்காதபடி செய்கிறான் என்று அர்த்தம். பிளாஸ்டிக் பொருட்களை எரித்து காற்றை மாசுபடுத்துகிறான் என்றால், தொழிற்சாலைகளை உருவாக்கி அதிலிருந்து மனிதனை கொன்றுவிடும் நச்சு வாயுக்களை வெளிப்படுத்துகிறான் என்றால், எதிர்கால சமூகத்திற்கு நோய்களை பரப்பி விடுகிறான், எதிர்கால சமூகத்தை அழிக்கிறான் என்று அர்த்தம். ஆண்டவருடைய பார்வையிலே இவை அனைத்தும் கொடிய குற்றங்களாய் இருக்கிறது. பிறருக்கு சொந்தமானதை இச்சிக்கிற 10வது கற்பனையை மீறுகிற செயலாய் இந்த செயல்கள் இருப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில வேளையிலே பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக என்ற வசனத்தை படித்தவுடன், ஏதோ பிறருடைய செல்வங்களை, பொன்னையோ பொருளையோ நாம் ஆசைப்படுதல் கூடாது என்று ஒரு வரையறை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் பிறருடைய பொன்னையும் பொருளையும் ஆசைப்படுவதை காட்டிலும் மிகப்பெரிய குற்றமாய் இளைய தலைமுறைக்கென்று கடவுளால் தரப்பட்ட அருட்கொடையாம் இயற்கையை மாசுபடுத்துவது அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே பிறர் பொருளை இச்சிக்கிற செயலாய் இருக்கும். ஒரு தனி மனிதன் தன் சுய முயற்சியால் சம்பாதித்து உருவாக்கினதை அவன் தனக்கு மட்டும் சொந்தமாக்கிக் கொள்ளலாம். ஆனால் தான் உருவாக்காமல் தன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை இலவசமாய் அவன் பெற்றிருக்கிற போது, தான் இலவசமாய் பெற்றதை தன் எதிர்கால சந்ததிக்கென்று அதை பாழ்படுத்தாமல், அதை அழிக்காமல், அதை அடிமைப்படுத்தாமல் அவன் வைத்து செல்ல அழைக்கப்படுகிறான். இந்த உலகம் இருக்கும் வரைக்கும்
அனைவருக்கும் பொதுவாய் கடவுள் தந்த அருட்கொடையாம் இயற்கையை பாழ்படுத்துவதோ தனக்கு மட்டுமென்று இச்சிப்பதோ நிச்சயமாய் கடவுளுடைய பார்வையிலே மிகப்பெரிய குற்றமாய் கருதப்படும். அன்பான இறைமக்களே, உங்கள் இளைய சமூகத்துக்கு நீங்கள் பல ஏக்கர் நிலத்தை சம்பாதித்து கொடுக்கலாம். பல கோடி ரூபாயை நீங்கள் சம்பாதித்து கொடுக்கலாம். விலையேறப்பட்ட ஆபரணங்களை அணிகலன்களை நீங்கள் சம்பாதித்து கொடுக்கலாம். அறிவை கொடுக்கலாம், அழகை கொடுக்கலாம், பதவியை கொடுக்கலாம், அந்தஸ்தை கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் மண்ணை பாழ்படுத்தி விவசாயம் முற்றிலுமாய் பொய்த்து போகும் என்றால் உங்கள் இளைய சமூகத்திற்கு உங்களால் உணவை கொடுக்க முடியுமா? ஆழ்துளை கிணறுகளால் நீராதாரத்தை முற்றிலும் நீங்கள் இழந்து போனால் நம் இளைய சமூகத்திற்கு குடிப்பதற்கு தண்ணீரை நம்மால் கொடுக்க முடியுமா? பிளாஸ்டிக் பொருட்களை எரித்து தேவைக்கு அதிகமாய் வாகனங்களை இயக்கி அதிலிருந்து டையாக்சின், கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு போன்ற நச்சு வாயுக்களை வெளிப்படுத்தி காற்றை நாம் மாசுபடுத்துவோம் என்றால் கேன்சர் போன்ற, டெங்கு போன்ற, பன்றி காய்ச்சல் போன்ற, பறவை காய்ச்சல் போன்ற, ஏன் கொரோனா போன்ற நோய்கள் இல்லாத வாழ்வை நம் இளைய சமூகத்திற்கு நாம் தர முடியுமா? நம் இளைய சமூகத்திற்கு பணத்திற்கான பஞ்சம் ஏற்படாது. ஆனால் உணவுக்கான பஞ்சம் ஏற்படும். அந்த பஞ்சத்திற்கு நாம் காரணமாய் அமைவோம். குடிக்கும் தண்ணீருக்கான பஞ்சம் ஏற்படும். அந்த பஞ்சத்திற்கு இயற்கையை பாழ்படுத்துகிற, மாசுபடுத்துகிற, இயற்கையை அடிமைப்படுத்துகிற நாம் காரணமாகும். சுவாசிப்பதற்கு தூய காற்றுக்கான பஞ்சம் ஏற்படும். அந்த பஞ்சத்திற்கு நாம் காரணமாகும். நம் இளைய சமூகம் அழிவை சந்திக்கும் என்றால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவற்றை நாம் அழித்திருக்கிறோம் என்று. நம் இளைய சமூகம் அழிவை சந்திக்கும் என்றால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இயற்கையை நாம் அழித்திருக்கிறோம், நாம் பாழ்படுத்தி இருக்கிறோம் என்று. ஆம், இயற்கை கடவுளின் அருட்கொடை. கடவுளின் அருட்கொடையாய் நம்முடைய கரங்களிலே நாம் ஆளுகை செய்யும்படியாய் கொடுக்கப்பட்ட இயற்கையை பாதுகாப்போம், பராமரிப்போம். எதிர்கால சமூகத்திற்கு வாழ்வு தருவோம். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் என்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பற்றுறுதியை பாடல் வழியாய் அறிக்கை செய்வோமாக. உலகும் வானும் சேதாளோ ஓப்பில் சர்வ வல்லவராய் இலகும் அருளாம் தந்தையாம் எம்பீராந்தனை நம்புகிறேன், நான் நம்புகிறேன்.
அவரிலேசு கிறிஸ்துவையோ சந்ததமியான் நம்புகிறேன், யான் நம்புகிறேன். பரிசுத்தாவி அருளதனால் படிமேல் கன்னி மறியிடமாய் உருவாய் நரவதனாரமமாய் உதித்தாரெனவும் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். பொந்து பிளாத்ததிபதி நாளில் மகளரு பாடுகளை ஏற்று உந்தும் சிலுவையில் அறையுண்டு உயிர் விட்டாரென நம்புகிறேன், நான் நம்புகிறேன். இறந்தே அடங்கி பாதாளம் இறங்கி மூன்றாம் தினமதிலே இறந்தோரிடனின்றி உயிரோ எழுந்தாரெனவும் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். சந்தத மோட்சம் எழுந்தருளி சர்வ வல்ல பரனான எந்தை தன்னல பாரிசமே இருக்கிறாரென நம்புகிறேன், நான் நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையார நம்புகிறேன், நான் நம்புகிறேன். பரிசுத்தாவி நம்புகிறேன், பரிசுத்தமா பொது சபையோ பரிசுத்தர்களின் ஐக்கியமும் அறிவாய் உண்டென நம்புகிறேன், நான் நம்புகிறேன். பாவ மன்னிப்புளதெனவோ மரித்தோர் உயிர் தெழுவாரெனவோ ஓவா நித்திய ஜீவனுமே உளதெனவும் யான் நம்புகிறேன், யான் நம்புகிறேன். நிறைவு கீதமாக 282வது கீதத்தை பாடுவோமாக. விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் விருப்பாய் அவர் செவியில் துனி இனிப்பாகுது பாசம். விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் விருப்பாய் அவர் செவியில் துனி இனிப்பாகுது பாசம். பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னாதுவே முசிப்பாருதல் இளைத்தோர்க்கெல்லாம்
எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே. என் ஆண்டவரின் ஜீவனியன் மார்க்கமே முடிவே. என்னால் வரும் துதியை நீரே ஏற்றுக் கொள்ளும் தேவே. விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் விருப்பாய் அவர் செவியில் துனி இனிப்பாகுது பாசம். ஜெபிப்போமாக. தொழுகையின் நாயகரும் தொழுகைக்கு உரியவருமான எங்கள் அன்புள்ள நல்ல கடவுளே, இந்த நாளில் உம்முடைய அடியவர்களாகிய நாங்கள் உமக்கு ஏறெடுத்த தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருப்பதற்காய் தொழுகையினூடாய் பரிசுத்த ஆவியான கடவுள் எங்களை பலப்படுத்தி புதிய சிந்தனைகளையும் புதிய ஆற்றலையும் உம்முடைய அடியவர்களாகிய எங்களுக்கு நீர் தந்திருப்பதற்காய் நாங்கள் மீண்டுமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொழுகையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் தூய ஆவியான கடவுளுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும் பொருட்டு எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். குறிப்பாக ஆண்டவரே, இயற்கை கடவுள் மனுக்குலத்திற்கு வழங்கிய அருட்கொடை என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானம் செய்தோம். மனுக்குலத்தை ஆளுகை செய்கிற நீர் உம்முடைய ஏனைய சிருஷ்டிகளை நாங்கள் ஆளுகை செய்யும்படி எங்களுக்கு பணிந்தீர். உம்முடைய ஆளுகையிலே பாதுகாவலையும் பராமரிப்பையும் நன்மையான ஈவுகளையும் எதிர்நோக்குகிற நாங்கள் ஆளுகை செய்கிற இயற்கைக்கு அதை தருவதற்கு தவறிப்போகிறோம். நீர் இயற்கையை நேசிக்கிறீர், இயற்கையை பராமரிக்கிறீர். ஒருபோதும் இயற்கை அழிவதை, ஒருபோதும் உம்முடைய சிருஷ்டி பாழடிக்கப்படுவதை, உம்முடைய சிருஷ்டிகள் அடிமைப்படுத்தப்படுவதை நீர் விரும்புகிற தேவன் அல்ல என்று நாங்கள் தியானம் செய்திருக்கிறோம். மிக முக்கியமாக ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு கொடுத்த 10வது கற்பனை, பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இயற்கை எங்களுக்குரியது அல்ல, உலகம் உள்ளளவும் எதிர்கால தலைமுறைக்கென்று நாங்கள் பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய ஒன்று. எதிர்கால சந்ததிக்கென்று நாங்கள் வைக்க வேண்டியதை எங்கள் சுய லாபத்திற்காய் நாங்கள் அழிக்கிற போது, நாங்கள் ஆட்கொள்ளுகிற போது, நாங்கள் அடிமைப்படுத்துகிற போது உம்முடைய 10வது கற்பனையை நாங்கள் மீறுகிறவர்களாகிறோம். ஆண்டவரே, இயற்கைக்கு நாங்கள் கேடு விளைவிப்பது எங்கள் எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் செய்கிற மிகப்பெரிய தீங்கு என்று நாங்கள் சிந்தனை செய்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களுக்கு தந்தவுடைய வார்த்தைகள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் பயணிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் உம்மை துதிக்கிற, உம்மை கீர்த்தனம் பண்ணுகிற, நீர் நேசிக்கிற இயற்கைக்கு விரோதமாய் செயல்படாதபடி, எந்த விதத்திலும் இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காதபடி, ஒரு மாசற்ற தேவரீர் உருவாக்கின, தேவரீர் நல்லது என்று கண்ட அந்த இயற்கையை ஒரு எதிர்கால தலைமுறைக்கென்று நாங்கள் பாதுகாத்து பேணும்படிக்கு
எங்கள் அன்புள்ள கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். உம்முடைய வார்த்தைகளோடு எங்கள் கடமைகளை நாங்கள் துவங்குகிற போது ஆவியான கடவுள் இந்த நாளிலும் எங்களுக்கு தந்த வார்த்தைகள் அதன்படியாய் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் மிகுந்த தாழ்மையோடுவைகளை கெஞ்சி மன்றாடி நிற்கிறோம். ஜெபத்தை கேளும் எங்கள் தூய கடவுளே, ஆமென். ஓந்தாக ஆட்சி செய்கிற திரியேக தேவனாகிய பிதா குமாரனாவிக்கே ஆசீர்வாதத்தின் நம்பிக்கையோடு பெற்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.